பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக நீதியான நேர்மையான விஷயங்கள் உலகத்தில் தேட வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றன. எது? நீதி, உண்மை, நேர்மை, தர்மம். இதெல்லாம் வாங்கவும் முடியாது, யாரும் விற்கவும் தயாரா இல்லை, எங்கேயும் கிடைக்கவும் இல்லை. ஆபத்தான நிலையில நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை, பாதகமாகத்தான் இருக்குது. இருந்தாலும் நாம் திருந்தலையே என்பதுதான் மிகவும் வருத்தமான செய்தியாக இருக்கு. அதாவது அபு ஜாஃபர் அப்பாஸ் என்கின்ற ஒரு அரசன் இருந்தான். அந்த காலத்துல பெரும் பெரும் உலமாக்கள் இருந்தார்கள், தாபீன்கள் என்று அழைக்கப்பட்ட உலமா பெருமக்கள். பிரபல்யமான இமாம்கள்ல ஹனஃபியாக்களுடைய இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா இருந்தார்கள், இமாம் சிலா இருந்தார்கள், இமாம் சுஃபியான் சௌரி இருந்தார்கள், அதே மாதிரி காதி ஷுரேஹ் இருந்தார்கள். இப்போ இவங்கெல்லாம் ஒரு இடத்துல அந்த பகுதியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிரபல்யமான ஆலிம் பெருந்தகைகள். ஆலிம் என்று சொன்னால் இப்படி இருக்கணும் என்று எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள். அதாவது ஆலிம்களுக்கு முன்மாதிரிகள். சஹாபாக்களை போன்ற வாழ்க்கை, நபிமார்களை போன்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். தீர்க்கதரிசிகள், இறை நேசர்கள், வலிமார்கள், அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள், நபியுடைய சுன்னத்துக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். இப்ப அபு ஜாஃபர் அப்பாஸ் இவர் அரசர் 4 பேரை அழைத்து பார்த்தான். எதற்கு தெரியுமா? நீதிமன்றத்தில் நீதியை நிலைநாட்ட, சரியான தீர்ப்பு அளிப்பதற்காக, மக்களுக்கு பலன் கொடுப்பதற்காக, ஷரியத்தை பொதுவான சட்டமாக ஆக்குவதற்காக, அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த 4 உலமா பெருந்தகைகளை அவன் அழைத்தான். 4 பேர் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நம்மள மாதிரி ஆள் நினைச்சீங்களா? இன்னைக்கு பாருங்க, தயவு செய்து பதிவு செய்யற, வருத்தமாக பதிவு செய்யற, ஒரு பள்ளியில, ஒரு மக்தப்ல, ஒரு மதர்சாவுல ஒரு உஸ்தாத் இல்லை என்று சொன்னால், அல்லது அவர் எடுக்கப்பட்டார் என்ற செய்தி தெரிந்தால், வேற உலமாக்கள், வேறு இமாம்கள் அங்கே சென்று தனக்கு அந்த இடத்தை கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய நிலை வெளிப்படையாக வந்துவிட்டது. எந்த ஆளையும் நினைச்சு பார்க்கறது இல்லை. ஒருத்தர் போயிருக்காரு, சில நல்ல உலமாக்களை தவிர, அவருக்கு என்ன நடந்துச்சு, அவருக்கு என்ன அநியாயம் நடந்துச்சு, போன ஹஸ்ரத் விருப்பப்பட்டு போயிருக்காரா, அல்லது போன ஹஸ்ரத் அவருடைய ரிசுக்கு என்ன செய்யறாரு, அவர் மீது நடந்த ஜுல்ம் என்ன, அநியாயம் என்ன, அதர்மங்கள் என்ன, யாரும் பார்க்கவும். அவருடைய நண்பன் போன்று இருந்தவர்கள் கூட இந்த வேலை செய்கிறார்கள், அவருக்கு எதிராக சதி செய்கிறார்கள். அவர் போஸ்டிங்கில் இருக்கும் வரை, பதவியில் இருக்கும் வரை அவரோடு இருந்தவர்கள் கூட, இப்ப அவரே பதவி விட்டுட்டு போயிட்டாரு, இல்ல அவர் இந்த பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க, இப்ப அவரால் ஒன்றும் ஆகாது, அவரே இயலாதவர் ஆயிட்டாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயலாத மக்களோடு தான் ரசூலுல்லாஹ் இருந்திருக்காங்க. முஹாஜிர்கள் இயலாத மக்கள் தான், இந்த ஊர்ல வாழ தகுதி இல்லாதவர்கள் என்று கருதப்பட்டவர்கள், சொல்லப்பட்டவர்கள், துரத்தடிக்கப்பட்டவர்கள், அவருடைய செல்வங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு அவர்களை ஏழ்மையில் தூக்கி எறிந்த ஒரு கூட்டம் தான் ரசூலோடு இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? எனவே பதவி ஆசை, பண ஆசை, நான் மட்டும் வாழணும், நான் மட்டும் இருக்கணும், நான் மட்டும் உயர்ந்த பதவியில் இருக்கணும். எத்தனை நாளைக்கு அந்த பதவி? எத்தனை நாளைக்கு அந்த பணம்? எத்தனை நாளைக்கு? கபருக்கு நீனும் நானும் சொந்தக்காரனாக ஆக முடியாதா? அல்லாஹ் எனக்கு மட்டும் தான் மௌத்து தருவானா, இல்ல உங்களுக்கு தர மாட்டானா?
அநியாயக்காரர்கள் அழிவார்கள். இதுதான் இஸ்லாமிய வரலாறு. மூசா இருந்தார், இன்னும் இருக்கிறார், அல்லாஹ்வோடு இருக்கிறார். ஃபிரௌன் இருந்தான், இன்று அழிந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், இன்னும் அல்லாஹ்வோடு இருக்கிறார்கள். அழகான சொர்க்கத்தில் அழகான வாழ்க்கையில் இருக்கிறாங்க நபிமார்கள். நம்ரூத் அழிந்து விட்டான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ரசூலுல்லாஹ் இருந்தார்கள், இன்னும் அல்லாஹ்வோடு இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், பல் அஹ்யாஉன் வலாக்கின் லா தஷ்உரூன். அவங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கப்படுது, நீங்க உங்களுக்கு தெரியாது. அவங்க உயிரோடு இருக்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில், வலாக்கின் லா தஷ்உரூன், நீங்க அறிய மாட்டீங்க. உங்களுக்கு அந்த தகுதியே இல்லை, எப்படி அறிவீங்க? சரி, ஓகே. அபூ ஜஹல் எதிர்த்தான், அழிந்தான். இன்னைக்கு நாம் அபூ ஜஹலுக்கு ஒத்துழைக்கின்றோம், ஃபிரௌனுக்கு ஒத்துழைக்கின்றோம். பதவி ஆசையில், பண ஆசையில், உலக ஆசையில், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையில். ஆனால் ஆனால் நபிமார்கள், ரசூல்மார்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தலை வணங்கினார்கள். இப்ப பாருங்க, 4 காதிகள், 4 உலமா பெருந்தகைகள் கதாவத்துக்காக, நீதிமன்ற தீர்ப்புக்காக அழைக்கப்படுகிறார்கள். போகல, எங்களுக்கு போஸ்டிங் வேண்டாம், பதவி வேண்டாம், எங்களுக்கு நாளைக்கு அந்த பதவியில ஏதாவது குறைவு நிறைவு ஏற்பட்டு விட்டால், நீதிக்கு பதிலாக அநீதி நம்முடைய நாவால் வந்துவிட்டால், அறியாமையில் நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு அச்சத்திற்காக, பயத்திற்காக இந்த 4 தாபீன் உலமாக்கள் விலகினார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூப்பிடாத பதவிக்கு நம்ம போய் போய் முயற்சி செய்யறோம். அழைக்காத இடத்திற்கு அங்க போய் நிக்கிறோம், ஏதாவது கிடைக்காதான்னு. அல்லாஹ் கொடுத்தது இருக்கும், அல்லாஹ் கொடுத்தது நிரந்தரமாக இருக்கும். நாமால் அநியாயமாக பெற்றுக்கொண்ட பதவிகளும் பெரும் பொறுப்புகளும் அழிந்து போகும். அதை பற்றி அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். சரி, கடைசியில் வேறு வழி இல்லாமல் அபு அப்பாஸ் மன்சூர் அரசர் 4 பேரை பிடித்து வர சொன்னான். 4 பேரும் பிடிச்சிட்டு போறாங்க. அதுல ஒருத்தர் தான் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா. மறுபடியும் சொல்ற, இந்த 4 இமாம்களுக்கு நிகராக இக்காலத்தில் எந்த அறிவும் உலகத்துல இல்லை. 4 தாபீன் இந்த உலமாக்களுக்கு நிகராக இக்காலத்தில் எந்த வலியுல்லாவும் இல்லை. அப்படிப்பட்ட உலமா பெருந்தகைகள். இப்போ அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா சொல்றாங்க, என்னன்னு சொல்றாங்க தெரியுமா? நிகழப்போகும் விஷயத்தை நான் சொல்லவான்னு கேட்கிறாங்க 4 பேர்ட்டையும். அவரை தவிர 3 பேர்ட்டையும் கேட்கிறாங்க. இப்ப நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்லவான்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாஹிபே கஷ்ஃப், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்ற ஆயத்துக்கு, வசனத்திற்கு சொந்தக்காரர் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா போன்ற உலமா பெருந்தகைகள். என்ன நடக்கும் சொல்லுங்களே சொல்லும் பொழுது, இதுல ஒருத்தர் தப்பிச்சிருவார் இந்த வழியிலேயே, இன்னொருத்தர் பைத்தியம் முடிச்சிரும் அப்படின்றவாரு, 3வது வாதாடி ஜெயிச்சிருவாரு, 4வது ஒருத்தர் மாட்டிக்குவார். இது நான் பேர் சொல்லாம சொல்றேன். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா பேர் சொல்லியே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சுஃபியான் சௌரி போற வழியிலேயே தப்பிச்சிருவாரு, சிலா பைத்தியமாயிருவாரு, ஹஜ்ரத் சிலா. அப்போ ஷுரே காதி ஆயிடுவார் வேறு வழி இல்லாமல். நான் வாதாடி அந்த பதவியை விட்டு விலகிக் கொள்வேன் என்று சொன்னார்கள். இப்போ சொன்ன மாதிரியே போயிட்டு இருக்கிறாங்க. கப்பல்ல போயிட்டு இருக்காங்க அல்லது படகுல போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சுஃபியான் சௌரி என்ன பண்றாருன்னா, படகுல நிறைய மக்கள் இருந்தாங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, என்னை பிடிச்சிட்டு போறாங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னோடனே, என்னை ஒழிச்சிடுங்க, என்னை காப்பாற்றுங்கள், எப்படியாவது காப்பாற்றுங்கள் சொல்லும் போது அங்கிருந்து அவர் காப்பாற்றப்படுறாரு. அவர் அரசருடைய தர்பாருக்கே போகல. அரசர் தண்டனை கொடுக்க அழைக்கல, ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க அழைக்கிறாரு. இன்னைக்கு பொறுப்பை தேடி போயிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா நமக்காக கொடுக்கப்பட்ட, அல்லாமல் வரப்பட்ட பொறுப்பை
நாம் முறையாக நிறைவேற்றுவோமா என்று கேட்டால், அதில் முறையாக நிறைவேற்றாமலே இருக்கக்கூடிய பல பேர் இன்னும் பொறுப்பு வேணும், இன்னும் பதவி வேணும், இன்னும் ஆசை, பணம் ஆசை, பதவி ஆசை, அதுக்காக எத்தனை பேருக்கு அநியாயம் செஞ்சாலும் பரவாயில்ல, எத்தனை பேருடைய வாழ்க்கையை அழிச்சாலும் பரவாயில்ல. அப்போ செய்யற நம்ம எத்தனை நாள் இருக்க போறோம்? யாருடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கோமோ அவங்களும் அல்லாட்ட போக போறாங்க, அல்லாட்ட முறையிட மாட்டாங்களா? இதெல்லாம் அல்லாஹ் பார்க்கலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசியில போறாங்க, காதி கேட்கிறாரு, அதாவது இந்த அரசர் கேட்கிறாரு, காதி போஸ்டிங் நீங்க 3 பேர்ல யாராவது ஏற்றுக்கொள்கிறீர்களா? கசாவத்தை, நீதிமன்றத்துடைய நீதித்துறையை உங்களில் யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காகத்தான் உங்களை அழைத்தேன். 4 பேரை அழைத்தேன். சுஃபியான் அஸ்ஸௌரி அங்கேயே தப்பிச்சிட்டாரு. நீங்க 3 பேர்ல யார் ஏத்துக்கிறீங்கன்னு சொல்லும்போது மௌனமா இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இமாம் சிலா ரஹிமஹுல்லா அவர்கள் தனக்கு மனநிலை சரியில்லாத மாதிரி அங்க நடிக்கிறார். அவரை பார்த்து விட்டுட்டார். காதி அபு அப்பாஸ் மன்சூர். இப்போ அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, அபு ஹனீஃபாட்ட கேட்கும் பொழுது அபு ஹனீஃபா சொன்னாங்க, நான் ஒரு அடிமையுடைய மகன், சாதாரண குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன், ஏழையுடைய மகன். நான் தீர்ப்பளிக்கும் பொழுது பெரிய பெரிய செல்வந்தர்கள் கூட இங்க வருவாங்க, அவங்க என்னுடைய தீர்ப்பை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களுடைய பிரச்சனைக்கு இந்த ஏழை அடிமையுடைய மகனா தீர்ப்பளிப்பது என்று எடுத்துக்கொள்வார்கள். எனவே எனக்கு அதுல இஷ்டம் இல்லை, என்னை விட்டுருங்கன்னு சொல்றாங்க. உடனே அரச பதில் என்ன சொன்னா தெரியுமா? அந்த காலத்து அரசன், இப்ப இருக்கிற அரசன் பூரா முட்டா பீசு, முரட்டு பீசு, ஒன்னும் தெரியாது. அவன் தான் இன்னைக்கு என்ன நம்ம ஆளக்கூடியவர்கள். அதனாலதான் மக்களுக்கெல்லாம் கஷ்டம். சரி விடுங்க, அதை பத்தி ஏன் பேசணும், நமக்கு தேவையும் இல்லை. நம்ம திருந்தினாதான் அவங்க திருந்த போறாங்க. அமாலுக்கும் உம்மாலுக்கும், உங்களுடைய செயல்கள் தான் உங்களுடைய பிரதிநிதிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்போ பாருங்க, அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவை பார்த்து அபு அப்பாஸ் மன்சூர் அரசர் என்ன சொல்றாருன்னா, அடிமைத்தனத்தை பார்த்தோ அல்லது ஏழ்மைத்தனத்தை பார்த்தோ இந்த பதவி கொடுக்கப்படுவதில்லை. அவங்களுடைய இல்மை பார்த்து, கல்வியை பார்த்து, அமலை பார்த்து, தக்வாவை பார்த்து, இறையச்சத்தை பார்த்து தான் கொடுக்கப்படுகிறது. எனவே இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடுத்த விஷயத்தை சொல்றாரு, நான் அதுக்கு தகுதியானவன் இல்லைன்றாரு. இந்த பொறுப்புக்கு தகுதியானவன் நான் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ அரசன் சொல்றார், அபு அப்பாஸ் மன்சூர் நீங்க பொய் சொல்றீங்க என்றார். அதுக்கு அபு ஹனீஃபா ரஹிமுல்லா சொன்னாங்க, உங்களுக்கே தெரிஞ்ச நான் பொய் சொல்றேன்னு. அப்படி நான் பொய் சொல்றேன்னாக இருந்தால், பொய்யனாக இருந்தால், பொய் சொல்லக்கூடியவன் எப்படி காதியாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல நான் பொய் சொல்ல, உண்மைதான் சொல்றேன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் தகுதி இல்லாதவன் நான் சொல்றேன் இல்லையா? அப்ப தகுதி இல்லாதவனை எப்படி அந்த பதவியில நீங்க அமர்த்தலாம் அப்படின்னு 2 கேள்வியையும், தன்னுடைய 2 கேள்வியையும் தனக்கு சாதகமாக கேட்டு அபு அப்பாஸ் மன்சூருடைய வாயை அடைச்சிட்டாங்க. எதுக்கு? அந்த பதவி வேண்டாம் என்பதற்காக. இன்னைக்கு பதவி வேணும்னு சொல்றதுக்காக, நீங்க சப்போர்ட் பண்ணுப்பா, என் மாணவனா இருக்கியே, என் உஸ்தாதா இருக்கீங்களா, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, என்னுடைய உறவா இருக்கு ஏரியால சப்போர்ட் பண்ணுப்பா. எதுக்கு? பதவிக்கு. இங்க பதவி வேண்டாம் என்பதற்காக வாதாடி கொண்டிருக்கிறார்கள் இமாம் அபு ஹனீஃபா, சுஃபியான் அஸ்ஸௌரி, இமாம் சிலா, இமாம் ஷுரைஹ். கடைசியில வேறு வழி இல்லாமல் காதி ஷுரைஹ் அதை ஏற்றுக்கொண்டார் என்பதாக வரலாறுகள் சொல்கின்றன. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும் நமக்கெல்லாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஆசையும் இல்லை சஹாபாக்களுக்கு, எந்த பேராசையும் இல்லை நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு, எந்த விதமான தேவைகளின் பால் அவர்கள் முயற்சி செய்யவில்லை. தாபீன்கள், தபே தாபீன்கள். ஆனா இன்னைக்கு
இது எல்லா குப்பையும் எங்க இருக்குது? நம்முடைய தலைமையில இருக்குது, இந்த காலத்து மக்கள் மேல இருக்குது, குறிப்பாக முஸ்லிம்கள் மேல இருக்குது. அப்படி இருந்தா எங்கிருந்து முஸ்லிம் வெற்றி பெறுவான்? எனவே முஸ்லிமாக வாழ்ந்தால் எவன் வந்தாலும் பிரச்சனை இல்லை, எவன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எவன் இறந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட நீதியான தர்மமான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.